மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதும் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். மறுபடியும் சொல்லுங்க, பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை இம்மட்டும் எங்களை நடத்தி துதிக்க பாட உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைபடும். எசப்பா, உம்முடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான கிரியைகளை செய்யும் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான நிலையிலே எங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் மடங்கடிக்கப்படுவதாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவனுடைய வசனம் செய்தியின் தலைப்பு, சிறுமையிலிருந்து சிகரம் தொட ஒரு பொருத்தனை. சிறுமையில் இருக்கிறவர்கள்தான் அநேக பொருத்தனைகளை செய்திருக்கிறார்கள். அந்த பொருத்தனையை கவனத்துடன் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். என்ன பொருத்தனை? பணம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, பொண்ணு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, பவுனு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பகுதி. இதெல்லாம் வேதாகமத்தில் அதையும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு பொருத்தனையை செய்தார்கள். தங்களை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. தங்களை ஆண்டவருக்கு கொடுத்தார். இன்றைக்கி அநேகர் தங்கள் வாழ்க்கையில் இந்த புது வருடத்தில் ஒரு பொருத்தனையை நம்ம செஞ்சுருப்போம். என்ன பொருத்தனை? இனி நான் இதை செய்வேன், இனி இப்படிப்பட்ட, அப்படியும் சிலர் பண்ணாமலும் உட்காந்துருப்பாங்க. அது மிகப்பெரிய பரிசுத்தமான கூட்டம். அதை விட்டுருங்க. உண்மையிலே ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே, கடந்த காலம் ஆவிக்குரிய அலங்கோலமான வாழ்க்கை எனக்குள் நடந்துவிடக்கூடாது, எனக்குள் ஒரு சரியான மாற்றங்கள் வர வேண்டும், எனக்குள் நல்ல ஒரு ஜெப ஆவி வர வேண்டும், நல்ல தேவனோடு உறவாடுகிற அனுபவம் வர வேண்டும் என்று சில பொருத்தனைகளை ஆண்டவர்கிட்ட பண்ணுகிறவர்கள் உண்டு. அல்லது ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்கள் உண்டு. இதை எடுத்தாதான் சிறுமையிலிருந்து எங்கே போக முடியும்னா சிகரத்தை தொட முடியும், உயர்வுகளை பார்க்க முடியும். அதற்கு ஒரு பொருத்தனை நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியம். பொருத்தனை சில பேர் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து ஜபத்தை விட்டுருவாங்க, வேத வாசிப்பை விட்டுருவாங்க. ஆனால் பொருத்தனை பண்ணுகிறவர்கள் யார் என்று லேவியராகமம் 2வது வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருடையவர்கள். அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனத்தோடு சத்தமாக வாசிங்க. சத்தமாக வாசிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்க. ம் 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 உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். சும்மா பொருத்தனை பண்ணிட்டு கர்த்தருக்கு உரியவர்கள். பொருத்தனை பண்ணின பிறகு தான் போராட்டம் வரும். நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று நிற்கிறேன் என்று சொல்லும்போது தான் பிசாசு நமக்கு ரோதமாக இந்த வருடத்திலும் அநேகரை குளறுபடிக்குள்ளே கொண்டு போயிடுவான். இந்த வருஷத்திலும் வருஷம் பொருத்தனை பண்ணுவதும், நம்மை ஒப்பு கொடுப்பதும், நல்ல தீர்மானங்களுக்குள் வருவதும், நம்மை அர்ப்பணிப்பதுமான வாழ்க்கைக்கு வந்து அப்படியே இந்த வருடங்கள் ஒவ்வொரு வருடங்களாக இதை செயல்படுத்த முடியாமல், மாற்றங்களை காண முடியாமல் தத்தளிக்கிறவர்கள் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சிறுமையிலிருந்து, அது எவ்வளோ பெரிய சிறுமையாக வேணாலும் இருக்கலாம், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு சுற்றி பார்த்தா ஒரு நம்பிக்கையுமே இல்லை அப்படின்னு சொல்கிற எவ்வளவு பெரிய சிறுமையில் வேணாலும் இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய போராட்டங்களாக இருக்கலாம். சிறுமையிலிருந்து கர்த்தர் பிறர் ஆச்சரியப்படுகிற, நாமே ஆச்சரியப்படுகிற சிகரங்களை நாம் தொட வேண்டுமென்றால் ஒரு பலமான பொருத்தனை அவசியம். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல சத்தமாக சொல்லுங்கள். நல்ல இன்னும் உற்சாகமாக சத்தமாக ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை. இந்த பொருத்தனை எப்படி இருக்க வேண்டும்? இனி சபைக்கு ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருவேன், இதோட முடிஞ்சு போச்சு. அதனால தான் ஆண்டவரும் மாற்றங்களை தர்றது இல்லை. நான் பரிசுத்தமாக இருப்பேன், இதோட முடிஞ்சு போச்சு. அதனால தான் ஆண்டவர் அப்படியே தாமதிக்கிறார் பல காரியங்களிலே. நான் எப்போதும் சொல்கிற ஒரு காரியம்,
சபைக்குள்ளே வந்து அல்லேலூயா ஆமேன்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க, சிலர் உற்சாகத்தில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனின் நடமாட்டம், நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் புரிஞ்சுங்க, ஆவிக்குரிய நடமாட்டத்தை, ஒவ்வொருவருடைய அசைவை, ஒவ்வொருவருடைய காரியங்களை உன்னிப்பாக கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதை கவனித்து தான், அந்த பொருத்தனைகளை வச்சு தான் ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த லேவியராகமம் 27 உங்களுக்கு நல்லா புரியணும். 2வது வசனத்தில் பொருத்தனை பண்ணினவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள், அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் பொருத்தனை பண்ணால் பிசாசு அவன் பக்கம் உங்கள் கண்ணை இழுப்பான், உங்கள் நேரத்தை இழுப்பான், உங்கள் சரீரத்தை இழுப்பான், உங்கள் ஆத்துமாவை எங்கேயாவது இழுப்பான், உங்கள் ஆவியை திருச்சபையை விட்டு கொண்டு போவான், உங்களையே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கொண்டு போவான். நீங்கள் உன்னை புரிந்து கொள்ளணும், நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினவன், நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினவள், நான் கர்த்தருடைய சபையில் இருக்கிற ஜனக்கூட்டம், நாங்கள் கர்த்தருக்கு உரியவர்கள். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அதை ஆசாரியன் பார்த்து தான் சொல்கிறார். அவர்கள் பொருத்தனையின்படி அவர்களை மதிப்பிட்டு, அப்படி தானே வாசிக்கிறோம். 27வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? 2வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பீட்டின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். ஆனால் இப்படி தான் பொருத்தனையில் நம்ம நிற்கிறோமா? வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கின உடனே ஆண்டவரே அப்படி இப்படி, சிலர் அதையும் பண்ணுறதில்லை. அது எத்தனை வருஷம் போனாலும் அப்படியே உட்கார்ந்து கொண்டால் தாமதிக்கும். ஆண்டவர் மன்னிப்பார், நடத்துவார், எப்படியோ வச்சிருப்பார், உள்ள ஒரு கூட்டம் இருக்கட்டும்னு வச்சிருப்பார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வராது. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தர் எல்லா எல்லைகளிலும் ஒரு நிறைவை இந்த வருடத்தில் கட்டளையிடணும். ஆமென். லேவியராகமம் 27வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். 2வது நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு உரியவர்கள் பொருத்தனை செய்கிறவர்கள். சும்மா எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடக்கூடாது. 9வது வசனம் சொல்லுது, ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாக இருப்பதாக. 2வது பொருத்தனை என்பது என்ன? எதை பொருத்தனை பண்ணுறீங்களோ அது என்னவா இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். எல்லோரும் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா அப்படின்னு ஏதோ ஒன்று அர்ப்பணிச்சுட்டு அப்புறம் எதையாவது வீட்டுக்கு போயிட்டு எதையோ ஒரு காரியங்களை செய்துக்கிட்டு இருந்தால் கதை நடக்காது. இந்த வருடம், போன வருடம் நான் சொன்னது போல் போர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நல்ல கவனத்தில் கொள்ளணும். இன்றைக்கும் நேற்று ஒரு சகோதரர் தன்னுடைய வேலையில் ஒரு போராட்டம் வந்தது, பதறிக்கொண்டு பேசினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், போர் முடிந்தது என்று என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். பிசாசு அப்படி சில ஈட்டியை காட்டுவான். அந்த வருடத்தில் சில அப்படியே பட்டயத்தை காட்டுவான். அதை பார்த்து நீங்கள் சொல்லணும், என் கர்த்தர் போரை என்ன செய்திருக்கிறார்? முடித்திருக்கிறார். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். சில பயமுறுத்துதல் வராமல் போகாது. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். சில பிரச்சனைகள் வராமல் போகாது. வரும்போதெல்லாம் அதை நீங்கள் அணுக வேண்டியது எப்படி என்றால், போரை கர்த்தர் முடித்திருக்கிறார். அதே சமயத்தில் நாம் ஒரு நல்ல பொருத்தனைகளுக்குள் இந்த புதிய வருடத்தின் முதல் வாரத்தில் தெளிவாய் நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பொருத்தனை பண்ணி தங்களை அர்ப்பணித்தவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள், கர்த்தருக்கு உரிய கண்கள், கர்த்தருக்கு உரிய சரீரம், கர்த்தருக்கு உரிய ஆத்துமா. என் நினைவின்படி நான் வாழ்கிறவன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நிமிடமும் கைட் பண்ணி நடத்துகிற விதமாய் வாழ்கிற மனுஷன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். இன்னும் கசப்பு மாறலை, இன்னும் கீழ்ப்படியாமைகள் மாறலை, இன்னும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற நிலைகள் வரலை. ஆனால் சும்மா கையை உயர்த்தி பொருத்தனைங்கிறோம். பொருத்தனைன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பொருத்தனைன்னா கர்த்தருக்கே, சத்தமாக சொல்லுங்க, உரியவர்கள். 2வது பொருத்தனை என்றால் என்ன? 9வது வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அது என்னவா இருப்பதாக? சத்தமாக சொல்லுங்க, பரிசுத்தமாக இருப்பதாக. அடுத்து 10வது வசனத்தை கவனிங்க. அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும். அப்படின்னா என்ன? இங்கே ஒன்று சொல்கிறது, இங்கே கவனிங்க எல்லாரும், வீட்டில் போய் ஒன்று செய்கிறது.
இங்கே ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்கிறது. அப்புறம் பிசாசோட வேலை ஒன்று இருக்குது தெரியுமா? பிசாசோட ஒரு நம்பர் 1 வேலை ஒன்று இருக்குது. அப்படி ஏவுவானாம். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். தூண்டுவான். நல்ல தாவீத நல்லா இருந்தவனை ஜனங்களை எண்ணும்படி சாத்தானவன் இருதயத்தை தூண்டுவான். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானையும் தூண்டுவான். அது கீழ்ப்படுகிறதா அப்படி வைப்பான். அவங்கள மன்னிங்க, அப்படி இதை செய்யாதீங்க, அது அப்படி நல்லா கேட்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அது டக்குன்னு வேற மாதிரி மாறிடும். இது பேர் என்னது? பொருத்தனைகளை மாற்றாமலும், சத்தமாக பேசுங்க, வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. இழப்பானதற்கு பதிலாக நலமானதையும், நலமானதற்கு பதிலாக இழப்பானதையும் செலுத்தாமல் இருப்பானாக. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. அப்போ பொருத்தனை என்பது கர்த்தருக்கு உரியது. நான் என்னை பொருத்தனை பண்ணினா, என் ஜெப நேரங்களை பொருத்தனை பண்ணினா, என் வாழ்க்கையை நான் பொருத்தனை பண்ணினா, நான் கர்த்தருக்கு உரியவன். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இரண்டாவது, நான் பரிசுத்தமானவன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ வருடங்கள் நமக்கு கடந்து வந்து விட்டது. எத்தனையோ காலங்கள் நம்ம பொருத்தனை பண்ணுறதும் விழுகிறதும் எந்திரிக்கிறதுமாய் மாறிவிட்டது. ஆனால் இந்த வருடத்தில் தெளிவான பொருத்தனை வந்தால் எவ்வளவு பெரிய சிறுமையில் இருந்தாலும் சிகரத்திற்கு கர்த்தர் கொண்டு போக நம்முடைய பொருத்தனைகளை கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பா. கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ 10வது வசனம், பொருத்தனையில் ஒரு குளறுபடி இருக்கக்கூடாது. குளறுபடி என்பது என்ன? இங்கே ஒன்று, நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஒன்றை செய்வது, வெளியே போய் ஒன்றை செய்வது. இங்கே கத்தாவே கத்தாவே என்பது வெளியே போய் உலகத்தோடு ஒட்டுவது. இங்கே ஆண்டவர் ஆண்டவர் என்பது, பரிசுத்தத்தை நாடுகிறேன் என்பது வெளியே. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? பாடுகள். பரிசுத்த வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. யாரும் அப்படியே இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தர் இல்லை. இயேசுவையே பிசாசு மலையின் மேல் கொண்டு போய், நீர் என்னை பணிந்து ஆராதனை செய்தால் ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடியில் எல்லாவற்றையும் காண்பித்து இவைகளெல்லாம் உமக்கு தருகிறேன்னு சொன்னான். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டமும் சோதனைகளும், ஆத்மாவில் வருகிற போராட்டங்களும் வெளியில் வருகிற போராட்டங்களும் இவைகள் உண்டு. இவைகளில் நாம் இந்த பொருத்தனை பண்ணி கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியை நாடி இந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். ஆமேன்னு சொல்லுங்க. பொருத்தனை பண்ணி நான் நின்றுட முடியுமா? நிற்க வாய்ப்பே கிடையாது, நிற்கவே முடியாது. அப்படி தான் 10 வருஷத்துக்கு மேலே நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. யாராலையும் நிற்க முடியாது. நான் இன்னையிலேருந்து இதை செய்ய போகிறேன், நாளையிலேருந்து நான் அதை பண்ண போகிறேன். எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க? எத்தனை பேர் வேதத்தை தொடர்ந்து வாசித்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறார்கள்? அந்த பொருத்தனையில் நிற்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை தனி ஜெப வாழ்க்கையில் நாடணும். வேத வாசிப்பில் நாடணும். வேத வாசிப்பில் நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் தம்முடைய பலனை தருவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பொருத்தனையிலிருந்து பிசாசு விலக்க நினைக்கும் போதெல்லாம் உங்களை கர்த்தருக்காக நான் பொருத்தனை பண்ணிவிட்டேன், என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு வேற ஒன்றை செய்வது. அதான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. இழப்பானதற்கு பதிலாக நலமானதையும், நலமானதற்கு பதிலாக இழப்பானதையும் செலுத்தாமல் இருப்பானாக என்று வேதம் சொல்லுது. சரி, ஏன் இந்த பொருத்தனை ரொம்ப முக்கியம்? ஏன் இந்த பொருத்தனை ரொம்ப முக்கியம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 61வது சங்கீதம் 5வது வசனத்தை திருப்புங்க. அப்போ நமக்குள்ளே இன்னைக்கு ஒரு பொருத்தனை வரணும். இல்லாவிட்டால் நாட்கள் ஓடும், காலங்கள் ஓடும். இருதயம் ஒரு பொருத்தனைக்குள் வர வேண்டும். வாழ்க்கை ஒரு பொருத்தனைக்குள் வர வேண்டும். ஜீவியம் ஒரு பொருத்தனைக்குள் வர வேண்டும். கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்யட்டும். 61:5 நீங்கள் வாசிக்கணும். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். தேவன் பொருத்தனைகள் என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களா? அந்த அர்ப்பணிப்பை அவர் கேட்கிறவர். சொல்லிட்டு மாறக்கூடாது. சொல்லிட்டு நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. சொல்லிட்டு நீங்கள் பரிசுத்தம் உள்ள கூட்டம் என்பதை மறந்துடக்கூடாது. ஏனென்றால் பொருத்தனை நம் சிறுமையில் பண்ணுகிறோம். பொருத்தனை நம்மை ஒப்பு கொடுப்பதற்கென்று, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதற்கென்று பண்ணுறோம். பணம் பண்ணுறது அது வேறு விஷயம். அன்னாளை பற்றி நான் பேச போகிறேன். அன்னாள் முதலாவது தன் குழந்தையை என்ன செய்தாள்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா. அதுக்கப்புறம் அவனை ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அவள் பொருத்தனை பண்ணாததெல்லாம் கர்த்தருக்கு கொண்டு போய்
பொண்ணை கொடுத்தாலும் பொருளை கொடுத்தாலும் ஏதேதோ காரியங்களை கொடுத்தான்னு வாசிக்கிறோம். அது நம்ம படிக்கும்போது நமக்கு புரியும். ஆனால் முதல் பொருத்தனை நம்மை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த பொருத்தனையிலே நான் கர்த்தருக்கு உரியவன். ஆமென். அந்த பொருத்தனையிலே நான் பரிசுத்தமானது. என் குடும்பத்தை அர்ப்பணித்தால் அது குடும்பம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, என் ஜீவியம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்ற எல்லைக்கு வரணும். சும்மா எல்லார போல நம்ம மறுபடியும் மாறி ஒன்றை கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி விட்டு வேற ஒன்றை செய்கிற உலகத்தாரை போல நாம் வெளியே போய் பழகுவோமானால் அந்த பொருத்தனையில் என்ன பிரயோஜனம்? அந்த அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அந்த தீர்மானத்தில் உறுதி இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நேரம் போகும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகும், ஒவ்வொரு ஆசீர்வாதம் வர மாதிரி இருக்கும். நம்ம இங்கே பண்ணுற பொருத்தனையில் ஏதோ ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்குமே ஒழிய முழுமையான விடுதலையும் ஜெயமும் மாற்றமும் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். பொருத்தனை பண்ணுறதுல சந்தோஷம் வந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் நல்லது. நிறைவேற்றும் போது தேவன் அதிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றுறாரு பாருங்க, அதுதான் மெய்யான சந்தோஷம், மெய்யான வெற்றி, மெய்யான ஜெயம். அப்போ ஆண்டவர் பொருத்தனைகளை கேட்கிறார். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத கேட்குறார். இனி ஆண்டவரே நான் உமக்காய் வாழ்வேன், அப்படி பண்ணுறோமா? இனி நான் உமக்காக ஜீவிப்பேன், அப்படி பண்ணுறோமா? ஆனால் வீட்டுக்கு போகும்போது அல்லது நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்ம வேற மாதிரி மாறினா அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? கேட்கிறார். அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மாறி மாறி செலுத்தப்படுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, மாறி மாறி நடக்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தரார். ஏன் ஆண்டவர் ரொம்ப அதை சீரியஸாக எடுக்கிறார் தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அப்போ ஹெல்ப்பை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. என்னை அது எப்படி தமிழில் சொல்கிறது? என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் முதற்கொண்டு, அதான் தமிழ் வார்த்தை, நான் முதற்கொண்டு பொருத்தனை பண்ணிட்டாலும் நின்றுட முடியாது. அதுக்கு தான் தனி ஜபம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் வேத வாசிப்பு. ஆண்டவரே அப்படியே உங்களை பிசாசை டைவர்ட் பண்ணும்போது ஆண்டவர் ஜபத்தில் உங்களை நடத்திட்டார்னா அந்த பலன் உங்களை நிற்க வைக்கும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வேத வாசிப்பு எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் மாற்றிடும். எத்தனை பேர் வேதத்தை இன்றைக்கி வாசிச்சுட்டு வந்தீங்க? சில பேர் இங்கே தான் வந்து வாசிக்கிறது. நீங்கள் அவங்கள பெரிய பரிசுத்தவான்னு நினச்சிடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? சிலர் அப்படி பார்த்துருக்கீங்களா? இங்கே எப்படி இருக்காங்களான்னு தெரியல. எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்போ தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது ரொம்ப பரிசுத்தம் நினச்சிடக்கூடாது. இது பரிசுத்தமே இல்லாத கூட்டம். இது என்ன படிக்கலை? வீட்டில் வேதத்தை வாசிக்காமல் இங்கே வந்து குத்துது மனசு. இந்த வருஷத்தில் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு பொருத்தனையோடு நின்று செயல்படுவோமானால் சிறுமை இந்த வருடத்தில் மாறும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சிகரத்தை நோக்கி போவதற்கு தான் ஒரு பொருத்தனை என்ற செய்தியை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் இந்த பொருத்தனையை கவனிக்கிறார் அப்படின்னா, பொருத்தனையை அவர் கேட்கிறார். ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறோம், ஆலயத்தில் நம்ம இருதயம் எப்படி இருக்குது, வெளியில் போய் நம்ம இருதயம் எப்படி இருக்குது, அதெல்லாம் கர்த்தர் கரெக்டாக நோட் பண்ணுறார். என்னாகமத்தின் புஸ்தகத்தை திருப்ப சொன்னேன். 30வது அதிகாரத்துக்கு வாங்க, 2வது வசனத்துக்கு வாங்க. ஒருவன் சேர்ந்து வாசிங்க. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். மறுபடியும் சேர்ந்து வாசிப்போம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தையும் செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு, எல்லாரும் சொல்லுங்க, நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். இதை யாரு சொல்றா? மேல வசனத்தை பாருங்க. மோசே இஸ்ரவேல் புத்திரர் கோத்திரர்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிட்ட வார்த்தை. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பொருத்தனை என்ன பண்ணுறோன்னு கேட்குறாரு. பொருத்தனையை நிறைவேற்றுறோமா என்கிறத பார்க்குறார். அதுக்கு தாங்க நான் பொருத்தனையே பண்ணுறதில்லை. கர்த்தர் செஞ்சாலும் சோத்திரம், செய்யாட்டினாலும் சோத்திரம். அது பண பொருத்தனை. நான் பண பொருத்தனையை பேசலை.
உங்களை பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுக்கணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பண பொருத்தனை உண்டா? அது உண்டு, அது வேற. பொன்னும் பொருளும் நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு உண்டா? அது வேற. அதை நீங்கள் செலுத்த அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட காரியம். ஆனால் அதை செய்கிறீங்களோ இல்லையோ, இது கட்டாயமாய் செய்யப்பட வேண்டும். என்ன பொருத்தனை? நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற பொருத்தனை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பொருத்தனையில் பரிசுத்தம், அந்த பொருத்தனையில் என்னது? நான் கர்த்தருக்கு உரியவன். மற்றவங்கள மாதிரி நம்ம அசைஞ்சிட முடியாது. பொருத்தனை நமக்கு இடிக்கணும், பொருத்தனை நம்மோட பேசிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. நான் எப்போதும் பேசுகிறது தான் அர்ப்பணிப்பின் அளவு அபிஷேகத்தின் அளவு. இன்னொன்று எழுதி வச்சுக்கங்க, அர்ப்பணிப்பின் அளவு அதிசயத்தின் அளவு. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் இந்த நல்ல கால வேளையில் மகிமைப்படுவதாக. சிலர்லாம் வெளியே பார்த்தா அற்பமாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டி தட்டி சூப்பராக உயர்ந்த இடங்களுக்கு அவங்கள கொண்டு வந்துடுவார். என்ன ரகசியம்? அந்தரங்கத்தில் பண்ணப்படுகிற பொருத்தனை. ஆண்டவரே, நம்ம இங்கே பண்ணிட்டு வெளியே போய் இருந்தால் அதையும் கேட்கிறார், இதையும் கேட்கிறார், அதையும் பார்க்கிறார், இதையும் பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டால் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். ஐயோயோ என்னால் முடியாதுங்க, இல்லை இல்லை இல்லை, இதை செஞ்சு தான் ஆகணும். உங்கள்கிட்ட ஆண்டவர் 2 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்கல, அது உங்களை பொறுத்தது. இந்த பொறுத்தனையே எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டதே அவருக்கென்று வாழ்வதற்கு. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கென்று வாழ்வதற்கு. அவருக்கென்று வாழாமல் நான் இஷ்டத்துக்கு போவேன், நான் தாறுமாறானவைகளை செய்வேன், கனி நிறைந்த வாழ்க்கை எனக்கு இருக்காது, தேவன் வைத்திருக்கிற ஒரு சீர் தூக்கிப்படுகிற வாழ்க்கை எனக்கு இருக்காது, என்னமோ வாழ்வேன், இஷ்டப்படி என் இருதயம் போவும் வரும், எண்ணம்படியெல்லாம் என் வாழ்க்கை இருக்கும் என்றால் நாம் கர்த்தருக்கு உரியவர்கள் அல்ல, நாம் பரிசுத்தமான கூட்டம் அல்ல, நாம் நம்முடைய பொருத்தனைகளில் மாறி மாறி செய்கிறவர்கள் என்று அர்த்தம். அதுதான் லேவியராகமத்தில் 9வது வசனம் 10வது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். மாறி செலுத்தாதிருப்பாயாக. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதில் ஒரு மாற்றம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதை வச்சு தான் சிறுமையிலிருந்து உயர்வுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு வரும். எல்லாரும் சிறுமையிலிருந்து அந்த பொருத்தனைக்குள் நின்றார்கள். அதனால் சபைக்குள்ளே வந்த நம்ம இந்த சபையை அட்டன் பண்ணிட்டு போயிட்டா நான் பொருத்தனையில் நின்றுடுவேன்னு நினச்சிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் தனி ஜப வாழ்க்கை 1 மணி நேரமாவது உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஜபம் இருக்கணும். அந்த 1 மணி நேரமும் ஃபோனை நோண்டிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு சோத்திரம் தம்பியே சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம், அதாவது அங்கே இந்த பாஸ்புக்கை கொடுத்துருக்குறேன் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அதை வாங்கிட்டு வந்துடுறேன் சோத்திரம் சோத்திரம். சிலர் எப்படி சாப்பிட்டியா சோத்திரம் 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 அல்லேலூயா. என்ன செத்து போயிடுமா சாப்பிட்லன்னா? இதெல்லாம் ஜபமா? சில பேர் சோத்திரம் சோத்திரம் காலையில் 6 மணிக்கு போட்ட ஸ்டேட்டஸை எத்தனை பேர் எத்தனை ஹார்ட்டு. இவன் திருந்தவே மாட்டான், இவன் நமக்கு என்ன பண்ண மாட்டான்? ஹார்ட் கொடு. நம்மளும் இவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? இதுதான் என்ன ஜபம்? ஒரு மார்க்கமாக ஓடுற ஜபம். இதெல்லாம் பொருத்தனை உள்ள இருதயமா? பக்கத்தில் பார்த்துக்க, இதெல்லாம் பொருத்தனை உள்ள இருதயமா? நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வரணும். அதை யாரும் கேட்கக்கூடாது. உங்களை நீங்கள் ஜோம் பண்ணிங்களான்னு கேட்கக்கூடாது. நம்ம காலையில் எழுந்து குளிக்கிற மாதிரி, காலையில் எழுந்து நம் வேலைகளுக்கு செல்கிற மாதிரி, காலையில் எழுந்து போகிற மாதிரி தனிப்பட்ட ஒரு ஜப நேரம், தனிப்பட்ட ஒரு வேத வாசிப்பு நேரம், தனிப்பட்ட ஒரு தியான நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அதுதான் உங்களை பொறுத்த, அதில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். என்ன உதவி? நீங்கள் இந்த பொருத்தனையில் நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எவ்வளவு பெரிய போராட்டத்தில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பிசாசு, டேய் பொருத்தனையில் நிற்கிறியா, உன்னை அழிச்சிடறான் பாரு, உன்னை பாவத்தில் விழ வைக்கிறான் பாரு, உன்னை பின்மாற்றத்தில் விழ வைக்கிறான் பாரு, உன்னை விசுவாசத்தில் கலங்கடிக்கிறான் பாரு. அப்படிலாம் அவன் என்ன பண்ணாலும் தனி ஜபம் பண்ணுகிறதுல கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு பாருங்க. உங்களை அசைக்கவே முடியாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை அசைக்க முடியாதுன்னா உங்களுக்கு வரப்போகிற நன்மையும் பிசாசால அசைக்கவே
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி, இன்னும் நல்ல வேகமா, இன்னும் உரத்த சத்தமா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு நீங்க வரணும். இங்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை ஒரே நாளில் விட்டு, ஒரு தவறை செய்ததினால் ஒரே நாளில் விட்டு, தன்னுடைய சொத்துக்கள், தன் வீடுகள், எந்த சொத்துக்காக அவன் அடித்துக்கொண்டு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி புறப்பட்டானோ அந்த சொத்தெல்லாம் ஏமாற்றப்பட்டு அவன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தன்னுடைய மாமன் வீட்டிற்கு பிரயாணம் பண்ண போய்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் ஊர் இருட்டிட்டு, நாடு இருட்டிட்டு, காடு இருட்டிட்டு, எங்கே படுக்கிறோம்னே அவனுக்கு தெரியல. அவனுக்கான படுக்கை இல்லை. அவன் நிலைமையை பாருங்க. அவனுக்கான தலையணை இல்லை, சொகுசான வாழ்க்கை இல்லை, ஒரு கூடாரவாசி என்கிற நிலையிலிருந்து அவன் மாற்றப்பட்டு அப்படியே உடைக்கப்பட்ட நிலையில், ஏண்டா இந்த தவறை செஞ்சோம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அம்மா தூண்டி விட்டதுனால செஞ்சிட்டோமான்னு நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருந்துருக்கலாமே. நம்ம அண்ணனை ஏமாற்றி என்னென்ன அவன் கனவுல நம்மளுடைய நினைவில் ஓடினதோ நமக்கு தெரியாது. ஆனால் அவன் படுத்து கொண்டிருந்த பொழுது 28வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுக்கு சோத்திரம் ஒரு தரிசனத்தை கட்டளையிடுறார். அது என்ன? ஒரு ஏணி பூமியில் அவன் இருக்கிற படுத்திருக்கிற இடத்திலிருந்து வானம் வரைக்கும் எட்டுகிறதாய் வைக்கப்பட்டிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் காணப்பட்டார். அந்த மேலே இருக்கிற ஏணியின் நுனியில் இருந்து கர்த்தர் 13வது வசனத்தை பாருங்க. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்க, ஆண்டவர் இருக்கிறார், தகப்பன் வணங்கின ஆண்டவர் இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு பாட்டு பாடினது போல வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேற்றுவீர் அப்படின்னு சொல்லி பாடுற ஒரு மகிமை உள்ள தேவன் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எதில் அடிப்படையில் நடக்கிறது என்றால், பக்கத்தில் நல்ல கையை பிடிச்சி சொல்லணும். இதன் அடிப்படையில் நடக்கிறது. 2-3 சத்தம் மட்டும் கேட்குது. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, பொருத்தனையில் நடக்குது. இல்லாட்டி இப்படியே உட்காந்துக்க வேண்டிதான். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். காலம் ஓடிடும், இப்படியே இருக்கலாம். நான் பாரப்பட்டு ஏன் தெரியுமா பேசுகிறேன்? கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு தரணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் எத்தனை முறை வசனத்தை கேட்டாலும் உணராத இருக்கிற கூட்டம் என்று வாசிக்கிறோம். தனிப்பட்ட பொருத்தனை ஆண்டவர் ஆகா ஓகோன்னு தரிசனத்தை காட்டுறார், வாக்குத்தத்தத்தை காட்டுறார். அவன் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அவன் பாட்டில் காடை வாங்கிட்டு சொருவிட்டு பாக்கெட்டில் சொருவிட்டு போகிற மாதிரி அவன் போல. அவன் அதெல்லாம் கேட்குறான். 15வது வசனத்தை பாருங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நம்மெல்லாம் பரவாயில்லையே சோத்திரம் அப்படின்னு கர்த்தர் இப்படி பேசியிருக்கிறாரே நம்ம போயிடுவோம். அவன் என்ன தெரியுமா செய்தான்? வசனத்தை வாசிங்க. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து கர்த்தருக்கு தரிசனமான ஆண்டவருக்கு ஒரு தூணை நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். சரியா? அப்புறம் 21வது வசனத்தை வாசிக்கணும். 21, 22. என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகவும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பொருத்தனை. புதிய ஏற்பாட்டில் தசமபாகங்களை நம்ம கொடுக்குறோம், காணிக்கைகளை நம்ம கொடுக்குறோம். அது நல்லது, அதையும் கொடுத்தே ஆகணும். ஆனால் அதை விட இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மை எதிர்பார்ப்பது நம்மை பொருத்தனையாய் ஒப்பு கொடுப்பது. வாக்குத்தத்தம் எதை வைத்து நிறைவேறும்? நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். அப்புறம் அவ்வளோதானா? அந்த பாட்டு வரியை கற்றுக்கலையா? எனக்கே மறந்து போச்சு. சொல்லுங்க. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். நீர் சொன்னதை தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர் அப்படின்னு பாடுறோம். ஆனால் நல்லா கவனிக்கணும், தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த வருஷமும் கோட்டை விட்டுறாதீங்க. சபையின் காரியமாகட்டும், ஊழியத்தின் காரியமாகட்டும், சொல்லப்படுற வார்த்தையாகட்டும், நீங்கள் பாட்டில் எனக்கு என்னன்னு உட்காந்துருந்தா ஆண்டவரும் அவர் பாட்டில் இருப்பார். காலங்கள் ஓடிடும். நல்ல சரியான பொருத்தனைகளுக்குள் வரணும். யாக்கோபுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. அவனை ஆண்டவர் பொருத்தனை பண்ணுன்னு சொல்லலை,
அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றான், அதோடு நின்று விடவில்லை. வார்த்தைகளை பெற்றான், அதோடு நின்று விடவில்லை. ஒரு பொருத்தனைக்குள் வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன். இன்னும் பழைய பாவம் தொடருமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், போரும் தொடரும். பழைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலும் அறுக்கப்படுமானால் போர் நிறுத்தப்பட்டது தான். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பழைய பக்தி விருத்தியற்ற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, இங்கே ஒரு இருதயம் வெளியே ஒரு இருதயம் காணப்பட்டதல்லவா. கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்றார், அதெல்லாம் சரி செய்து விடு. பலியை செலுத்தும் போது, பொருத்தனைகளை செலுத்தும் போது உன்னுடைய பொருத்தனைகள் மாறி மாறி இருக்க வேண்டாம். நலமானதை சொன்னால் நலமானதை செலுத்து. ஆமேன். பலவீனமானது என்றால் பலவீனமானதை செலுத்து. நாம் நலமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், முழுமையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், முழுமையாய் ஒப்புக் கொடுத்தவர்கள் முழுமையாய் ஆண்டவருக்கு நம்மை காட்டினால் சிறுமையிலிருந்து சிகரம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி போறான். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. போன பிறகு இவன் ஒரு தடவை அவன் சகோதரனை ஏமாத்தினான். 10 முறை அவன் மாமனார் அவனை ஏமாற்றினான். ஏமாற்றப்படுற ஒரு சூழ்நிலை இந்த யாக்கோபுக்கு. பல விதங்களிலே போராடுறான். 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். ஒரு முறை ஒரு அடிப்படை வாழ்க்கையான திருமணத்திலேயே ஒரு மாற்றத்தை அவன் மாமனார் ஏமாத்துறான். இவன் ஒரு மாதிரினா அவன் பலே திருடனாக இருக்கிறான். யாரு? மாமனார். சோத்திரம். அப்போ மாற்றி விட்ட உடனே என்ன ஆச்சு? அப்படியே தயங்கி நிற்கிறான். இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்கிறது? தாய் தகப்பன் இல்லாத, சொந்த ஊர் அவனுக்கு இல்லை. மாமனார் வைக்கிறது தான் கண்ட்ரோல். அவன் என்ன சொல்கிறானோ அதான் நடக்கும். யாக்கோபு ஓடி வந்து அடிக்க வந்தா அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வாங்கினது தான். நல்ல மனைவின்னு ராகேலுக்காக உழைக்கிறான் 7 வருஷம். கொடுக்கப்பட்ட மனைவியோ கூச்ச பார்வை உள்ளவளாய் இருக்கிறா. இந்த வேதனையெல்லாம் போய் யார்கிட்ட சொல்கிறது? இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனை, ஏமாற்றங்களெல்லாம் போய் யார்கிட்ட சொல்கிறது? ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அவன் அந்த பொருத்தனையில் உறுதியாக நின்னான். கர்த்தரின மறுபடியும் மட்டும் கொண்டு போயிட்டார்னா, நான் என் ஆண்டவருக்கு என்னுடைய எல்லா காரியங்களிலும் தசமபாகம் செலுத்துவேன். ஆமேன் சொல்லுங்க. வேதவசனம் சொல்கிறது, இந்த பொருத்தனையை கர்த்தர் கண்ணோக்கினார். சங்கீதம் 61:5 நான் சொன்னது போல பொருத்தனையை கேட்டார். என்னாகமம் 30:2 சொன்னது போல தன் வாக்கின்படி தன் வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அதை அவன் செய்வானாக அப்படின்னு சொல்லப்பட்டதை ஆண்டவர் யாக்கோபின் வாயிலிருந்து அதை கவனிச்சிட்டார். கவனித்து இவன் நிலைமையை மாற்ற விரும்புகிறார். இவன் பொருத்தனையில் இவன் கவனமாக இருக்கணும். இன்னொரு வேறு மொழியில் சொன்னால் இவன் அர்ப்பணிப்பில் கவனமாக இருக்கணும். இவன் தீர்மானத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்த்துட்டார். பார்த்த பின்பு ஆண்டவர் தான் தூண்டி தூண்டி அந்த அர்ப்பணிப்பை குறித்து, அந்த பொருத்தனையை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? வேதாகமத்தை திருப்புங்க. எல்லா பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்து ஏசாவை பார்ப்பதற்கு, சகோதரனை பார்ப்பதற்கு முன்பு பயந்து ஓடி போனவன் இப்போ ஏசாவை பார்ப்பதற்கு போகிறான். ஏசாவை பார்ப்பதற்கு போகும்போது ஆண்டவர் அந்த பொருத்தனையில் எவ்வளோ கவனமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அர்ப்பணிப்பில் எவ்வளோ கவனமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35 திருப்பிட்டீங்களா? ஒன்று 2 வசனங்களை பாருங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவுக்கு முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். சரியா? 2வது வசனத்தை 3வது வசனம் பாருங்களேன். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு உத்தரவருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போன்னு சொன்னார்? உனக்கு தரிசனமான இடத்துக்கு போன்னு ஏன் ஆண்டவர் சொன்னார்? யாருக்காவது தெரியுமா? ஏன் தரிசனமான இடத்துக்கு போன்னு சொன்னார்?
வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த வசனத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். யாக்கோபு 35 நினைக்கிறேன். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு. ஏன் அந்த இடத்துக்கு ஆண்டவர் அவனை சொல்றாரு தெரியுமா? நீ பொருத்தனை பண்ணின இடம். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ என்னது? பொருத்தனை பண்ணின இடம். அந்த பொருத்தனை பண்ணின இடத்துக்கு என்ன செய்ய போ. அந்த இடத்துல ஆண்டவர் தரிசனம் எங்க வேணாலும் ஆகலாம். ஆண்டவர் லூசுங்கிற இடத்துல ஆகிறார். அது பெத்தேல் அப்படின்னு ஒரு பேரும் அதுக்கு இருக்கு. அப்புறம் இவர் ஏல் பெத்தேல்னு ஒரு பேரை வைக்கிறார் யாக்கோபு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்தை ஏன் குறிப்பிட்டு சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பொருத்தனை பண்ணின அந்த இடத்துக்கு போ. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்க சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவன் வாழ்க்கையில் கைவிடாமல் இருக்க ஆண்டவர் அவனுக்கு பொருத்தனை பண்ணின இடத்துக்கு போக சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு முக்கியம் என்ன? உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மிக மிக லேசான காரியம். ஆனா ஆண்டவர் அந்த இடம் எந்த இடம் என்று சொல்லுகிறார்? நீ பொருத்தனை பண்ணின இடம். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணின இடத்துக்கு போறான். அங்க பொருத்தனை பண்ணினதை செலுத்தினான் பாருங்க. 35வது அதிகாரம் 10வது வசனத்தை 11வது வசனத்தை பாருங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் உன் சந்ததியில் புறப்படுவார்கள். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வீடு இல்லாம ஓடினவன், நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. ஆதியாமம் 31வது அதிகாரம் 13வது வசனம். பார்த்தீங்களா? 31க்கு 7 நீங்கள் போட்டிருக்க, அதான் பிரச்சனை. சரி, 13வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்ற? சேர்ந்து நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும். சேர்ந்து வாசிக்கணும். நீ இங்கே பாருங்க, யார் தான் சொல்றா? கர்த்தர் தான் அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? பொருத்தனையை போய் செலுத்துன்னு ஏன் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார்னா, பொருத்தனையை கேட்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. பொருத்தனையை வாக்கின் உங்க வாயிலிருந்து வந்ததை பார்த்தவர். நான் இனி உண்மையா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னதை கவனிச்சவர். அதை வச்சு தான் உங்களையும் என்ன செய்ய போகிறாரு? ஆசீர்வதித்து உயர்த்த போறாரு. அதனால யாக்கோபிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிங்க. நீ தூணுக்கு, சேர்ந்து வாசிங்க எல்லாரும். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே எனக்கு உனக்கு தரிசனமான தேவன் நானே. எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஏங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு? அவருக்கு 1000 நாமம் இருக்கு. நான் யெகோவா தேவன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லாரும் கவனிங்க. தூங்குறவங்களெல்லாம் தட்டி எழுப்புங்க. சோத்திரம். சிலர்லாம் இப்படி தூங்குறீங்க. 2 கால் இருக்கா, இல்லை உள்ளே வந்தோன்னு ஒரு கால் போயிட்டான்னு 2 காலை பார்த்துக்கிட்டே தூங்குறீங்க. இப்படி ஒரு பொருத்தனை. சோத்திரம். ஆண்டவர் அவரை அறிமுகப்படுத்தும் போது எப்படி தெரியுமா சொல்றாரு? நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. அப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. ஏன் வருஷம் வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு? ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லி இந்த வருஷம் போன வருஷமாவது இல்லை இந்த வருஷமாவது ஏதாவது நடக்குமா? எந்த வருஷமும் நடக்கும், பொருத்தனையில் சரியா இருந்தா. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வாக்கு பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்லல. நீ எனக்கு பொருத்தனை பண்ணினில அந்த தேவனாகிய கர்த்தர் நானே. ஏன் அப்படி சொன்னார்னா, அதை நினைப்பூட்டுறார். அர்ப்பணிப்பில் சரியாயிரு. நீ எங்கே போகிற? பெரிய ஜாதியாக மாற போகிற. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பொருத்தனையில் சரியாயிரு. தேவன் விரும்புகிற காரியத்தில் சரியாயிரு. இது இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு கூட்டம் கூடிட்டு ஏதோ தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்துட்டு நீங்களும் நானும் போயிடக்கூடாதுங்க. இல்லாவிட்டால் இந்த வருஷமும் அப்படி ஓடிடும். பொருத்தனை ஆலயத்தில் நான் எல்லாவற்றிலும் சரியாக இருப்பேன்.
ஊழியங்களில் நான் இதை பொருத்தனை பண்ணுறேன், என் வாழ்க்கையில் நான் இதை பொருத்தனை பண்ணுறேன், தசமபாக காணிக்கையில் நான் இதை பொருத்தனை பண்ணுறேன், நான் இந்த என் வாழ்க்கை நேரங்களை கர்த்தருக்கு நான் இதை பொருத்தனை பண்ணுறேன், என்னுடைய ஜெப நேரத்தை இத்தனை மணி நேரம் இருக்குன்னு நான் பொருத்தனை பண்ணுறேன். அப்படி பொருத்தனை பண்ணிட்டா நிற்க முடியுமா? அதுக்கு தான் சொல்கிறேன், தேவ பலனை சார்ந்து நின்னா நம்மல்ல, அவரே நம்மை இயக்குவார். அப்படி தானே இயக்குனார் யாக்கோப. அவன் அப்படியே பக்கன்னு நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பொருத்தனை பண்ணினில்ல, அந்த தேவன் நிற்கிறோன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. ஆஹா, நான் பொருத்தனை பண்ணினவன் கர்த்தருக்கு உரியவன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நான் பொருத்தனை பண்ணினவன் பரிசுத்தவானாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் பொருத்தனை பண்ணினவன் மாறி மாறி நடக்க தகாதவன். நான் பொருத்தனை பண்ணினவன், என் வாயிலிருந்து என்ன பிறந்ததோ அதை கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறார், நான் அதன்படி நடக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணி நாம் பாருங்க. அந்த இஸ்ரவேல் கூட்டத்தெல்லாம் ஒன்றா சேர்த்தார் ஆண்டவர். அதுக்கு பேர் ஏசா அல்ல, அதுக்கு பேர் ஈசாக்கும் அல்ல, அதுக்கு பேர் இந்த யாக்கோபுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமும் அல்ல. அந்த கூட்டத்துக்கு ஒரு பேர் வச்சாரு. இந்த பொருத்தனையில் உண்மையாயிருந்த யாக்கோபின் பேராகிய இஸ்ரவேல் எனப்படும் என்ற பேரிலே ஒரு நாடு உண்டாயிருக்கிறது. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல், சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. இருதயம் பொருத்தனையோடு இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை பொருத்தனையோடு இருக்கட்டும். எல்லாம் நடக்குமா? எங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது நான் ஆராதனையில் சொன்னது போல இது எப்படி ஆகும் அப்படி தான் இருக்கும். இது எப்படி ஆகும்? ஆண்டவர் கொடுக்கும் போதெல்லாம் இப்படி ஆகும் தான் இருக்கும். பொருத்தனையில் சரியாக நின்று பார்ப்போமானால் எப்படி நிற்பது? கர்த்தருடைய உதவியை நாடி தனி ஜபங்களில் வேத வாசிப்புகளில் கர்த்தரை சார்ந்துருன்னா இருதயத்தை மாற்றிடுவார். அப்படி பலவீனப்படுகிற இருதயத்தை சரியாக கொண்டு வருவார். எப்பெல்லாம் பிசாசு உங்களை தட்ட நினைக்கும் போது நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தேவனேன்னு அப்படியே யோசிச்சுட்டு பிசாசு இயக்கிற இயக்கத்துக்கு நீங்கள் போயிடாம ஒரு ஜபத்தின் நேரத்தில் உதவிய ஒரு செகண்ட் திரும்பி நீங்கள் நாடி பார்ப்பீர்கள் என்றால், அழிக்கப்பட போன கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே கோமாளியாக்கப்பட்ட சிம்சோனுக்கு ஒரு விசை என்று திரும்பின அவனை மறுபடியும் பலப்படுத்தினது போல உங்களை எங்கேயும் விழாமல் பலப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே அவன் போக்கில் போயிடக்கூடாது. இந்த வருஷம் ஒரு விசை அப்படின்னு திரும்பி கேட்கணும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி பொருத்தனையில் நிற்போமானால் சிறுமையிலிருந்து சிகரத்திற்கு கர்த்தர் கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி முடிந்தா இரு கரங்களையும் உயர்த்தி, தகப்பனே என்னை அந்த நிலைக்கு கொண்டு வார். சிலரெல்லாம் புது வருடம் வந்துட்டா நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்யணும், அதை வாங்கணும், இதை ஒன்று மட்டும் செய்யுங்க. உங்கள் வேலை நான் பொருத்தனில், அதான் முதல் வேலை. அதில் நின்றுட்டா கர்த்தரே கொண்டு போகிறார். சும்மாவே அவன் அங்கே உட்காரணும்னு நினச்சாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, எழும்பு தகப்பன் வீட்டுக்கு போ. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பொருத்தனையில் சரியாக இருந்தால் அவர் கிளப்பிட்டு கொண்டு போகிறார். அவர் அந்த பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அவர் அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அவரே உட்காராத எழுந்துரு, இந்த தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை கொண்டு போவேன்னு சொன்னனே, அந்த நேரம் வந்து புறப்படு, தகப்பன் வீட்டுக்கு புறப்படு, சுதந்திரி அப்படிங்கிற இடத்துக்கு அவரே நம்மளே உட்கார்ந்தாலும் இந்த வருடத்தில் அழைத்து கொண்டு போவார். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பொருத்தனையில் சரியாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தருள்வாராக. இரண்டாவது ஒரு நபரை பார்ப்போம். வேதாகமத்தில் அன்னாள், இவங்களெல்லாம் சிறுமையிலிருந்து வெளியே வந்தவர்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டாள். தன்னுடைய சக்கலத்தி அப்படி என்று சொல்லப்படுகிற அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவியினாலே மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார். இவ சிறுமை மாறுமா? கர்த்தரே அவள் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் அடைச்சி வச்சிருக்கிறா? சத்தமாக சொல்லுங்க. பிசாசு சும்மா போய் பிசாசை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. கட்டுகிறேன், ஒட்டைக்கிறேன். கட்டுகிறேன்னா அவன் இன்னும் 2 கல்லை வச்சு இன்னும் நல்லா கட்டி மேலே வந்துடுவான். அப்படி சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட பொருத்தனை சரியில்லை, அதனால் ஆண்டவரும் பொறுப்பாக நடந்துக்கல. பொறுப்புள்ளவர்களுக்கு இப்படி சொல்லுங்க, பொறுப்புள்ளவர்களுக்கு அவர் பொறுப்புள்ளவர். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவர். புனிதனுக்கு அவர் புனிதர். தயவுள்ளவனுக்கு அவர்
தயவு உள்ளவர். மாறுபாடு உள்ளவனுக்கோ, அதை ராகமாக சொல்ல மாட்டீங்க. மாறுபாடு அப்படி மாறுபாடு உள்ளவனுக்கோ, நான் சொல்கிற மாதிரி சொல்லணும். மாறுபாடு உள்ளவனுக்கோ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நல்ல கவனிக்கணும். சிறுமையில் பொருத்தனை பண்ணி பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. ஆமென். இனி வழியே இல்லைன்னு சொல்ற யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சு மேலான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பொருத்தனை. ஆமென். இந்த அன்னாளை பாருங்க, வேத வசனம் சொல்லுது 1 சாமுவேல் புஸ்தகத்தில், அன்னாள் மிகவும் வேதனைப்பட்டு தனக்கு குழந்தை இல்லையே, என்ன செய்ய போறோம், தினம் 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 அவளுக்கு அவமானமும் நிந்தையுமா இருந்துகிட்டே இருக்கும். அவ பார்த்தா ஜோமணி பார்க்குறா, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஆலயத்துக்கெல்லாம் வருஷம் வருஷம் போயிருப்பாளா, போயிருக்க மாட்டாளா? வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு போகிறா. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் ஆலயத்துக்கெல்லாம் போகிறவ. 6வது அதிகாரம் பாருங்கள், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்கலத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இதனால் மனமடிவாயிடுவா, அழுது கொண்டே இருப்பா. அழுது கொண்டிருந்தா பிரயோஜனம் அல்ல. ஆனால் அழுதா சத்தத்தை கேட்பாருங்கிறது அது வேற பிரசங்கம், அது வேற வசனம். ஆனால் சில இடங்கள் ஆண்டவர் நம்முடைய பொருத்தனையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலயத்திற்குள் போய் இந்த தடவை நான் போய் ஒரு பொருத்தனை பண்ண போறேன் அப்படின்னு போனா. நேரா 10வது வசனம், மனம் கசந்து மிகவும் அழுது. இதெல்லாம் நம்ம செய்கிறோம், சொல்லாமலே வருது நமக்கு. மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பொருத்தனை பண்ணினாள். இன்னைக்கு நமக்குள்ள அப்படி ஒரு பொருத்தனை வரணும். உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் உங்களுக்கு சொந்தம். ஆமென். ஏன் பொருத்தனை பண்ணுகிறவர்கள் யார்? லேவியராகமம் 27:2 வாசிச்சோம். அதான் முதல் வார்த்தை நமக்கு. கர்த்தருக்கு உரியவர்கள். அதை நீ மிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பொருத்தனை பண்ணினவர்கள் அவருக்கு உரியவர்கள். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய சொந்தம், அவருடைய ப்ராப்பர்ட்டி அங்கும் இங்கும் நகரக்கூடாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். அந்த அம்மா ஏதோ ஒரு பொருள் என்னமோ ஒன்று கையில், அதை நான் பார்க்குறேன், அது பிரயோஜனமே இல்லாத ஒரு பொருள். அந்த அம்மா தேடுது, பஸ்ஸிலெல்லாம் தேடுது. வயசான அம்மா தேடுறாங்க, இங்கேயும் அங்கேயும் அங்கேயும். நானும் என்னடான்னு பார்க்குறேன். பார்த்தா என்னடான்னு பார்த்தா ஒன்று சம்மந்தமே இல்லை. அது இது வரைக்கும் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. மான் கொம்பா, இல்லை புளியங்கொம்பா, இல்லை அது தாயத்தா, என்னன்னு. சிலர் பாட்டியம்மாலாம் பார்த்துருக்குறேன், கச்சப்புச்சா கச்சப்புச்சன்னு பழசெல்லாம் தூக்கி எங்கே வச்சுருக்கோம்? வீட்டுக்குள்ள. அதை சுற்றி தான் இதோ சகோதரர்கள் ஒருமித்து அந்த மாதிரி ஒரே அழுக்கு சட்டையும் என்றைக்கோ போட்டதெல்லாம் தூக்கி அப்படி கச்சப்புச்சான்னு வச்சாதான் உங்களுக்கு தூக்கமே சிலருக்கு வருது. நான் ஒரு அம்மா பாட்டியம்மா பெட்டியை உதவி செய்யணும்னு திறந்து பார்த்தேன். தினந்தோறும் கொட்டுற முடியலாம் அதில் சுருட்டி சுருட்டி சுருட்டி, என்னடா அப்படி காயின் சைஸில் இருக்கே அப்படின்னு பார்த்தா சுருட்டி சுருட்டி உள்ளே இருக்கு. அது நல்ல நல்ல வெள்ளை நரம்பு, வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் அந்த அம்மாவுக்கு முடி, அப்படியே வெள்ளை நிரம்பு. இது எதுக்குங்க? சும்மா இப்படி சேர்க்கணும். எங்கேயோ தூக்கி போட்ட பொருளெல்லாம் சிலர் சேர்த்து வைப்பாங்க. அது அடுத்தவங்களுக்கே என்ன பண்ணுறதில்ல, ஆமாம், கொடுக்குறதில்ல. நல்ல துண்டு வீணாக போயிட்டுனா அடுத்த துண்டு வாங்கணும். அதை கிழித்து அதை என்னவா பண்ணுறது? கறி துணியாக வைக்கிறது. கொடுக்கவே மனசு வராது. அந்த கறி துணியை அப்புறம் என்னவா மாற்றுறதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, புடி துணியா? சரி, புடி துணியாக மாற்றுறது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அடுத்து ஒன்று இருக்குது. புடி துணியை என்னவா மாற்றுறது? கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அதை விளக்குக்கு திரியாக மாற்றுறது. எதுக்கு இப்படி சொன்னேன்? எதுக்காக இப்படி சொன்னேன்? ஏங்க எதுக்குங்க சொன்னேன்?
கொடுக்குற மனசே என்ன பண்ணாது, வராது. ஆனால் எதுக்கோ ஒன்று சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். நீங்கள் ரொம்ப விளக்கு திரிக்கி போயிட்டீங்க இங்கே பார்க்காம. சரி, இப்படி சிலர் இருப்பாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதை சொல்ல வந்தேன். இப்போ தான் ஆண்டவர் நீங்கள் என்ன மறந்தான்னு அவர் ஞாபகப்படுத்துகிறார். தனக்குன்னு உள்ளதை சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. விளக்கு திரியிலேருந்து அது அடுத்து எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறும்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அப்படிலாம் இருந்தால் இன்றைக்கி தூக்கி யாருக்காவது கொடுத்துடணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். அப்போ ஏன் அப்படி கொடுக்கல அவங்க? அந்த பாட்டியம்மா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஒரு 5 வருஷத்தில் போக போகிறாங்க. நான் அப்படி நினச்சி பார்க்குறேன், இந்த அம்மா முடியெல்லாம் சேர்த்து ஒரு சவரி முடியாக செய்து அதை அலங்காரமாக ஒரு 6 அடிக்கு போட போகிறாங்களோ அப்படியும் இல்லை. ஆனால் அந்த முடியை எப்படி விடுறது, இப்படி சிலர் சேகரிப்பாங்க. அப்போ வேண்டாங்கிற பொருளை சேகரிக்க அவங்களால முடியுது. நான் ஒன்று கேட்குறேன், கர்த்தருக்குன்னு பொருத்தனை பண்ணினதை கர்த்தருக்கு உரியவர்களாக நீங்கள் மாறிட்டா நீங்கள் எப்படி உலகத்துக்குள்ளே போக முடியும்? கர்த்தரை எப்படி அதை அனுமதிப்பார்? அதை பார்த்துக்கிட்டே இருந்து உங்கள் மேலேயும் என் மேலேயும் கோபப்படாமல் எப்படி இருப்பார்? கோபப்பட்டால் வருத்தப்பட்டால் நம்ம மேலே எப்படி ஆசீர்வாதம் வரும்? பொருத்தனை பண்ணினால் நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்கள். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சும்மா அடுத்தவனை மாதிரி எதையாவது உலகத்தை அவன் செஞ்சான் போனான்னு நம்ம போய் செஞ்சிட முடியாது. ஏனென்றால் நான் கர்த்தருக்கு, சத்தமாக சொல்லுங்க, உரியவன். இவன் நேராக போய் அன்னாள் பேசுகிறா, ஆண்டவரை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உங்கள்கிட்ட என் பிள்ளைய ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் இந்த இருதயத்தின் பொருத்தனையை பார்த்தார். எத்தனையோ வருஷமாக ஆலயத்துக்கு போயிருக்கிறா, எத்தனையோ வருஷமாக கர்த்தரை தேடி இருக்கிறா. ஆனால் ஆலயத்துக்கு போன பொருத்தனை கர்த்தர் பார்த்தார் பாருங்க. வேத வசனம் சொல்கிறது, அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. இத்தனை வருடம் சிறுமை சிறையிருப்பு அன்னாளுடைய வாழ்க்கையில மாறுது. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, பிள்ளைய பால் மறக்க செய்து, நான் வேகமாக போகிறேன், பிள்ளைய பால் மறக்க செய்து பண்ணின பின்பு இங்கே பாருங்க 24வது வசனம் பாருங்க. தன்னை மட்டுமா அர்ப்பணித்தா? எத்தனை காளைகளா? சத்தமா பேசுங்க. எத்தனை காளைகள்? 3 காளைகளை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் தெரியாமல் போய் 3 காளையை பண்ணிட்டோம் அப்படி நினைக்கலவ. கர்த்தர்கிட்ட பிள்ளைய ஒப்பு கொடுத்து பொருத்தனை. அப்புறம் என்ன செஞ்சா? 3 காளைகளை, ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. கையை உயர்த்தியாம, குழந்தையா இருந்தாலும் நான் தூக்கி கொடுத்துட்றான்டவரேன்ட்டா. பிள்ளை வளரட்டும்னு பார்க்கல, பிள்ளையை குழந்தையா இருந்தாலும் தூக்கி கொடுத்தா. அப்போ நான் சொன்னதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் தொகையாக கொடுக்கறது, பொருளாக கொடுக்கறது, அது அவள் 3 காளையை போல கொடுத்தா அது வேற ஒரு காரியம். அது நல்லது. சபைக்கு நான் கர்த்தர் எனக்கு செய்தா நான் இந்த பொருத்தனையை பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு இதை செய்தா நான் இதை செய்வேன், அந்த பொருத்தனை. ஆனால் அதற்கு முன்பு சாமுவேலையே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் காணிக்கையெல்லாம் 2வது, நம்ம பொருத்தனை பண்ணப்பட்டவர்களாக நிற்கணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ காணிக்க தவறா? அதையும் கனப்படுத்தி கொடுக்கணும். கொடுக்கிறவர்கள் யாருன்னு கர்த்தர் பார்க்குறார். அதனால தான் வசனம் சொல்கிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏதோ கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிச்சிட மாட்டார். நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிப்பேன். ஆனால் ஆண்டவருடைய அங்கீகாரம் நமக்கு முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அங்கீகாரம் வந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா நம்ம வாழ்க்கை முதலாவது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவைகளாக இருந்தால் தான் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவைகளும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். ஆமேன். இல்லை நான் ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுத்தா, நான் போனேன் வந்தேன், நான் தசோபாகத்தை மாதம், அப்படி அல்ல. நாம் நம்முடைய குடும்பம் முழுமையாய் கர்த்தருக்கு பொருத்தனை நிலையில் வந்துடணும். என்ன பொருத்தனை பண்ணினால்? உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் என் பிள்ளை உங்களுக்கு சொந்த ஆண்டவரே. ஆமேன். நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். பெண்ணினாளுக்கு நிறைய குழந்தை இருந்துச்சு. ஆனால் அன்னாளுக்கு குழந்தை, ஒரு குழந்தை மட்டும் இல்லை, அநேக குழந்தைகள் பின்னாடி பிறந்துச்சு. ஆனால்
6 குழந்தைகள் பிறந்தது. ஆனால் இந்த குழந்தை சாமுவேல் எப்படிப்பட்ட ஆளாக தெரியுமா இருந்தார்? வேத வசனத்தை திருப்புங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கணும். 19வது வசனத்திலேருந்து பார்க்கணும். இந்த பாருங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வசனம் சொல்கிற, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளின் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. 20வது வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை பெற்றதுனால அற்புதம் நடக்கல இந்த யாக்கோபுக்கு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் பொருத்தனைகளை அவன் நிறைவேற்றினான். அவர் முன்னாடியே சொல்லிட்டார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. அப்புறம்தான் அவன் பொருத்தனை பண்ணுறான். அப்போ விஷயம் எதில் இருக்குன்னா, வாக்குத்தத்தம் வந்தாலும் நம்முடைய பகுதிகளில் பலமான ஒரு பொருத்தனை அவசியம். இந்த வருஷம் நமக்கு இருக்குமா? என்னங்க 2-3 கை தான் தூக்குறீங்க? நல்ல சொல்லுங்க, இருக்குமா? தைரியமாக பொருத்தனை பண்ணுங்க. இந்த பொருத்தனையை, அந்த அர்ப்பணிப்பை, அந்த வைராக்கியத்திற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் விழாதபடி உங்கள் பாதங்களை தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவித்து நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கடைசியாக ஒரு பகுதியை நம்ம வாசித்து முடிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். இவங்கெல்லாம் சிறுமையில் பண்ணின பொருத்தனைகள். இந்த எப்தாவுடைய அப்பாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த எப்தா ஒரு விபச்சாரியை, எப்தாவுடைய அப்பா மனைவியை விட்டுட்டு இன்னொரு விபச்சாரியோடு வேசித்தனம் பண்ணுகிற தவறான நடக்கை உள்ள பெண்ணோடு தொடர்பு வைத்து ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் யாரு? அப்பாவா? எப்தா. சத்தமாக சொல்லுங்க ஆண்கள் பகுதியில். நீங்கள் எப்தான்னு சொல்கிறது புரியுது, ஆனால் நான் ஏன் அப்பாவான்னு கேட்குறேன். அப்படியாவது உங்கள் தூக்கம் எப்தாவான்னு பாஸ்டர் அப்பாவாங்கிறாரு, அப்பான்னு கண்ணு முழிக்கிறீங்களான்னு பார்க்குறேன். அப்பையும் பாப்பா அப்படின்னு தூங்குறீங்களே. நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே பாருங்க, அவன் மிகுந்த துரத்தப்பட்டான். அவனுக்கு வாழ்க்கையில் நோக்கம் இல்லை. பராக்கிரமசாலி, சும்மா கண்டவங்களோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே சுற்றுவான். தரிசனம் இல்லை, ஒரு திட்டமும் இல்லை. எல்லாரும் அலட்சியப்படுத்தி எங்கள் வீட்டில் உனக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு முறையானபடி பிறந்த எங்களுக்கு தான் என்ன உண்டு, சுதந்திரம் சொத்து உண்டு, உனக்கு கிடையாதுன்னு துரத்திட்டாங்க. இவன் இருக்கிறான். திடீர்னு ஆண்டவர் போன வாரம் வாக்குத்தத்த செய்தின்னு கேட்ட பிரகாரம் 18 வருஷம் அந்த ஜனங்களை மறுபடியும் இந்த பெலிஸ்தியர் கையிலும் அம்மோனியருடைய கையிலும் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறார். இப்போ போய் எப்தாட்ட பேசுகிறாங்க, நீ எப்படியாவது எங்களை காப்பாற்றணும். யார் தான் அனுப்பி வச்சிருக்கிறா? கர்த்தர் தான் அனுப்பி வச்சார். கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்பி வச்சாலும் உதவின்னு மல்லாந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? பொருத்தனை பண்ணிடணும். வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாலும் உங்கள் வேலை அர்ப்பணிச்சிடணும். தீர்மானத்தில் நிற்க. வாக்குத்தத்தத்தை பெற்றேன் நடந்து விடும் என்பது அல்ல. ஏனென்றால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார்? நீ உன் சகோதரனாகிய ஏசாவை விட்டு தப்பித்து போகும்போது நீ பொருத்தனை பண்ணின இடத்தில் உனக்கு தரிசனமான தேவன் நானேன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். வாக்குத்தத்தத்தையும் ஞாபகப்படுத்துவார். நம்ம பண்ண வேண்டிய, சத்தமாக சொல்லுங்க, பொருத்தனையும் ஞாபகப்படுத்துவார். நம்ம பொருத்தனையே செய்யாமல் உட்காந்துருந்தா, இங்கே எப்தா என்ன தெரியுமா பண்ணா? வேதவசனம் சொல்கிறது, சரி நான் வரேன், நான் வந்தால் என்ன நீங்கள் தலைவனாக்குவீங்களா? சரி தலைவனாக்குறோம். வேசியின் மகன் சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ எங்களை ஆளு அப்படின்னு சொன்னாங்க. உடனே வசனம் தெளிவாய் சொல்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் நேராக எப்தா போய் தேவனுடைய சன்னிதானத்தில் மிஸ்பாவிலே எல்லா காரியத்தையும் சொன்னான். சொல்லிட்டு 29வது வசனம், இந்த அம்மோனியர்த்தெல்லாம் எல்லாத்தையும் பேசிட்டு அப்படி இந்த யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே இறங்கினாரா? எப்தாவின் மேலே இறங்கினா என்ன செய்யணும்? உடனே எங்கே போயிடணும்? எங்க எல்லாரும் என்கிட்ட பார்த்து பேசுங்க, எங்கே போயிடணும்? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டார், எங்கே போயிடணும்? யுத்தத்துக்கு போகணும். கர்த்தருடைய ஆவியானவர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை அப்படின்னு பேசிட்டாரு. அப்படின்னா எங்கே போயிடணும்? நேராக வாக்குத்தத்தத்துக்கு போயிடணும். ஆனால் இந்த எப்தா என்ன தெரியுமா பண்ணா? நேராக யுத்தத்துக்கு போல. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினாலும் அவன்கிட்டேந்து என்ன உன்னை எதிர்பார்த்தாரோ அதை கொடுக்க கவனமாக இருந்தான். அது என்ன தெரியுமா? ஒரு பொருத்தனை பண்ணினான்.
கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. யுத்தத்துக்கு உடனே போல கர்த்தரே இறங்கினாலும் என்கிட்ட உன்னை எதிர்பார்ப்பாரே, இவர் பொருத்தனையில் உன்னை எதிர்பார்ப்பாரே, இவர் பொருத்தனையை கேட்கிற ஆண்டவர் அல்லவா, ஒரு மனிதனுடைய ஆழமான அர்ப்பணிப்பை பார்க்கிற ஆண்டவர் அல்லவா, ஒரு மனிதனுடைய ஆழமான தீர்மானத்தை பார்த்து உதவி செய்கிற ஆண்டவர் அல்லவா என்று வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஏமாந்து போகாம தன்னை போய் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சான். எங்க இருக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை திருப்பி பாருங்கள். வசனம் சொல்கிறது, அவன் ஆண்டவரே எனக்கு முன்னாடி எது வருதோ அதை உமக்கே தரேன். கவனிங்க, அவன் சொன்னது தவறான ஒரு பொருத்தனை. ஆனால் வந்தது யாரு? மகள். மகளையே என்ன பண்ணிட்டான்? பொருத்தனையாக ஒப்பு கொடுத்துட்டானா. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் முட்டாள்தனமாக ஒரு பொருத்தனை பண்ணினான்னு எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துல பொருத்தனை அவர் கேட்கல, உன் மகளை கொடுன்னு, இவன் தெரியாமல் பண்ணி மாட்டிக்கிட்டான் ஒன்று. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மகளே வந்தாலும் நான் மகள்னு வந்துட்ட பிறகு அப்படியே லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் மாறி மாறி செலுத்த மாட்டேன். நான் மகளே வந்தாலும் கர்த்தர் பொருத்தனைனா பொருத்தனை தான், அப்படியே ஆண்டவருக்கு என் மகளை கொடுப்பேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கொடுத்தானா போய் அழுது துக்கம் கொண்டாடிட்டு வா உன் சிநேகிதிகளோடு அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளை ஆண்டவருக்குன்னு கொடுத்தான். ஆமேன். வாக்குத்தத்தம் எப்போதும் இருக்குது. இந்த வருஷம்தான் அல்ல, எப்போதும் வாக்குத்தத்தம் இருக்குது. நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஆண்டவர் விரும்புகிற பொருத்தனையில் நிற்கணும். நடந்தது என்ன? கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து எப்தாவின் மூலம் ஒரு பெரிய யுத்தத்தில் ஜெயத்தை தந்தார். இப்போ வேசியின் மகன் அவனை கூப்பிடுவாங்களா? சொல்லுங்க. தவறான ஒரு ஸ்திரீயின் மகன் கூப்பிடுவாங்களா? இல்லை. அண்ணால இப்போ கூப்பிட முடியுமா? அப்படி மலடின்னு கூப்பிட முடியுமா? சொல்லுங்க. ஒரு மாதிரி குசு குசு குசுன்னு பேச முடியுமா? ஒரு மாதிரி கண்ணை தூக்கி அப்படி சொலட்டி பார்க்க முடியுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் பொருத்தனையிலே அற்புதம் செய்த போது 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது, 4வது வசனம், பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைப்பட்டப்பட்ட. உங்களுக்கு ரோதமான, நான் இந்த வருஷம் ஆண்டவரோடு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? உனக்கு ரோதமான வில்லை அவர் ஒடித்து, ஈட்டியவர் முறித்து, ரதங்களை அக்னியில் சுட்டரிக்கணும்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலவானின் வில்லு முறியணும்னா பொருத்தனையில் சரியாக இருக்கணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே அப்படி ஜெபம் பண்ணணும். சில ஊழிய பொறுப்புகளை நான் மாற்றி சிலர் பெண்களெல்லாம் மருத்துவமனை ஊழியங்களுக்கெல்லாம் அனுப்ப போகிறோம். சும்மா அப்படியே ஏதோ ஒன்று 2 நாள் போயிட்டு 3 நாள் உட்காந்துடக்கூடாது. நான் ஏவி ஜெபம் பண்ணி சொல்கிறவர்கள் டக்கு டக்குன்னு இருக்கிற ஊழியங்களை விட்டு நல்ல உங்கள் மூலம் ஆத்மா சபைக்குள்ளே வரணும். நீங்கள் போய் ஊழியங்களை நல்லா செய்யணும். நல்லா அலைந்து திரிந்து இந்த இடங்களெல்லாம் நிரம்பின ஆண்டவரே அப்படின்னு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையில் ஒவ்வொரு நாளும் காத்து நடந்து நிற்கணும். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாக இருந்தவர்களோ இனி பசியாக இரார்கள். 2:5 பின்பகுதியை வாசிங்க. மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள், அநேக பிள்ளைகளையும் பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். ஒரு சிறுமை எப்படி மாறுது பாருங்க. இன்றைக்கு என் நிலைமை ரொம்ப மோசம் பாஸ்டர். நான் எந்த பக்கம் திரும்பினாலும் என் வீட்டை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என் வீட்டில் இருக்கிற யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, என் இடமே எனக்கு பிடிக்கல. நான் ஏன் இங்கே வாழ்கிறேன்னு தெரியல, நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்னு தெரியல, நான் ஏன் இந்த வேலைக்கு வந்தேன்னு தெரியல, எனக்கு ஏன் இப்படி இந்த நிலைமைன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த பிடிக்கலங்கிற இடத்த, பிடிக்கலங்கிற குடும்பத்தை, பிடிக்கலங்கிற வேலையை, பிடிக்கலங்கிற நிலையை மாற்றி ஐயோ இதை விட்டுட்டு போயிருந்தோம்னா இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருப்போமோ என்கிற அளவுக்கு வனாந்தரத்தை பசுமை நிறைந்த ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. விஷயம் இங்கே புல் இல்லைன்னு வேற எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கங்க, அங்கே மழை இருக்கும். ஐயோ அங்கே மழையாக இருக்குன்னு வேற இடம் தப்பி போனீங்கன்னு வச்சுக்கங்க, அங்கே ஒரே எரிமலையாக இருக்கும். எங்கே வனாந்திரமும் புல்லாக மாறும்? பொருத்தனை பண்ணுகிறவனுடைய வனாந்திரம் புல்கள் நிறைந்த பசுமையான இடமா மாறும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணினவர்கள் கர்த்தருக்கு உரிய